ஹாய் ஹலோ. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கீ செயின் வந்து ஒரு பர்சனல் யூஸ்க்காக ரெடி பண்ணது. ஆமாங்க, இது வந்து அப்பாவுக்காக ரெடி பண்ண கீ செயின். நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு சைடு பாப்பாவோட நேமும் இன்னொரு சைடு அப்பாவும் பாப்பாவும் ஃபோட்டோ இருக்க மாதிரியான ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒன் சைடு நேம் எழுதி ஃபினிஷ் பண்ணியாச்சு. சாரி, அப்போதைக்கு அதை வீடியோ எடுக்க முடியல. இப்போது ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபெவிக்கலில் ஒரு சின்ன லேயர் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனா, எக்ஸஸாக வர ரெசினால் ஃபினிஷிங் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், ரெசின் ட்ரை ஆனதும் ஃபெவிக்கல் லேயரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கப்புறம் ஃபினிஷிங் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. இப்போ இந்த ஃபெவிக்கல் லேயரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரு நல்ல கிளாஸ்லைன் லுக்காக தருது பாருங்கள். ஸோ இதுக்காக தான் அந்த ஃபெவிக்கல் லேயர் அப்ளை பண்ணுது. இப்போது கீ செயின் வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக சென்டர் பண்ணி மேனுவலாக இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரில் ஒன்று போட்டுட்டு ஸ்க்ரூவையும் கனெக்டரையும் யூஸ் பண்ணி கீ செயின் அட்டாச் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரூ டைப் இருக்க ஏரியாவில் வந்து கொஞ்சமாக ரெசின் அப்ளை பண்ணுறோம். இந்த ரெசின் இதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா, மோல்டும் அந்த ஸ்க்ரூவும் ஜஸ்ட்டு மர டைப்பில் மட்டும் நம்ம டைப் பண்ணோம்னா அது மேபி ஃப்யூச்சரில் வந்து கழன்றோம். ஸோ இந்த ரெசின் அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரூ பண்ணி விட்டோம்னா அது எப்போவுமே பிரியாது. அதுக்காக தான் ரெசின் அப்ளை பண்ணுறோம். ஃபைனலி கீ செயினும் மோல்டும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபுல் வியூ பாருங்கள். பார்க்கவே அழகாக நம்ம பிடிச்சவங்களோட பேர், பிடிச்சவங்க ஃபோட்டோ, இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் க்ளோசஸ்ட் பர்சன் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோட்டோஸும் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி இதோட லுக் இது தான். ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா 10 out of எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் போட்ட கீ செயின் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.